இயேசு நமக்காக அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் வெட்கப்படுத்தப்பட்டார், அவர் கேலி செய்யப்படப்பட்டார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். நீர் யூதரின் ராஜாவானால் ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவரை என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். நீர் யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். அவரை கேலி பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, வெட்கப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பரியாசம் என்று சொன்னால் கேலி பண்ணுதல், கிண்டல் செய்தல் என்று அர்த்தம். சரி, இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் பரியாசம் பண்ணப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டார்? ஏன் அவர் வெட்கப்படுத்தப்பட்டார்? பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு வெட்கமாய் இருக்கிறது, எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டாங்க, எனக்கு வெட்கமாய் இருக்கிறது என்று அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெட்கப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கேவலப்படுத்தப்பட்டார். எதற்காக? நமக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதற்காக. கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு மதிப்போடு மரியாதையோடு மனுஷன் வாழலாம், தலை நிமிர்ந்து வாழலாம், இன்னைக்கு நல்லா வாழலாம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு மனுஷன் பாருங்க, அவன் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் பரியாசம் பண்ணப்பட்டார்? நமக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுப்பதற்காக. ஆமென். நமக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவமானப்படுத்தப்பட்டார். அது மாத்திரமல்ல, நாம் கேலி பொருளாய் போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அவமானப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்கள் பிரபலியமாக இருக்கும். நீங்கள் சபை ஆராதனை முடிஞ்ச உடனே இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சபையில் இருக்காது, தோத்திரம். பொதுவாக எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியத்தை அவங்க பேசிக்கிடுவாங்க. அதில் ஒரு காரியம் என்னன்னா, பிரதர், ஆண்டவருடைய பிள்ளைன்னா எல்லாரும் நம்மளை கேலி பண்ண தான் செய்வாங்க. பிரதர் என்ன செய்வாங்க? நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை கேலி பண்ண தான் செய்வாங்க, நம்மளை கிண்டல் அடிக்க தான் செய்வாங்க. பிரதர், எந்த பைபிளில் போட்டிருக்குது? எந்த பைபிளில் போட்டிருக்குது? எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு. சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு பயப்படுவார்கள், உனக்கு மரியாதை கொடுப்பார்கள், உனக்கு கனத்தை கொடுப்பார்கள், உனக்கு மரியாதையை செலுத்துவார்கள். சத்தியவேதம் போதிக்கிறது. எல்லாரும் உங்களை கேலி பண்ணுவார்கள். பைபிள் என்ன செய்யல? போடல. எல்லாரும் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். எதற்காக? நமக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதற்காக, நமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? பரியாசம் பண்ணப்பட்டார். ஆகவே எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க, நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு அந்த ஒரு இமேஜை, அந்த ஒரு படத்தை உங்க மனதில் என்ன செய்யாதீங்க? செட் பண்ணாதீங்க. செட் பண்ணிக்கிட்டு மாடு மண்டைய ஆட்டும் பாருங்க. மாடு பார்த்தது இல்லையோ? அந்த மாதிரி மண்டையில ஆட்டாதீங்க. தலை நிமிர்ந்து நடங்கள், தலை நிமிர்ந்து நடங்கள். கர்த்தர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பரியாசம் பண்ணப்பட்டார், உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் கொடுப்பதற்காக. ஆகவே உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம், நல்லா வாழலாம், சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழலாம், செல்வ செழிப்போடு வாழலாம். நீங்க நல்லா இருக்கும் பொழுது ஊர் பயப்படுது. நீங்க ஒண்ணுமில்லாம இருக்கும்போது கையில 5 பைசா இல்லாம பாருங்க,
நம்ம ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, ஒரு நாயால் சீந்துதான் பாரு நம்மள. பிறந்தது கூட நம்மள மதிக்குதான்னு பாத்தியா? ரியல் ரியல். பணம் இல்லைன்னா எந்த பிள்ளையும் ஒட்டாது. நீங்க 10 நாளைக்கு 1 மாசத்துக்கு எது வாங்கி கொடுக்காம இருங்க பிள்ளைகளுக்கு. வெளியே சொல்லாட்டினாலும் புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள்லாம் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சில கிறிஸ்தவங்கள்லாம் ஒன்றும் வேணாம் பிரதர், பரலோகத்துக்கு போன பொருள் ஆண்டவர் தருவாரு பிரதர். புத்தி கடத்த நம்ம பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. நல்லா வாழ்ந்தாதான், நல்ல செழிப்பா இருந்தாதான் ஊருக்காரன் என்ன செய்வான்? பயப்படுவான், மதிப்பான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். எதற்காக? இன்றைக்கு நாம் மதிப்போடு மரியாதையோடு வாழ்வதற்காக. ஆகவே அவருக்காகவே நல்லா இருக்கணும். அவருக்காகவே இந்த பூமியில் என்ன செய்யணும்? நல்லா வாழணும், செழிப்பா வாழணும். அந்த வைராக்கியம் உள்ள வரணும். அந்த வைராக்கியம் உள்ள வரணும். நான் கர்த்தருக்கு நல்லா வாழ போறேன், நல்ல ட்ரெஸ் உடுத்த போறேன், நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன், அதுக்காக நல்ல ஒரு வீடை கட்ட போறேன் சீக்கிரத்தில். எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? அவங்களுக்குலாம் வீடு வந்துடும். ஆமீன் சொல்லாதவங்களுக்கு வீடு வராது. உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, வாடகை வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான், குடிச்ச வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதான். விசுவாசிக்கணும். சும்மா லேசான காரியம் கிடையாது. விசுவாசிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே ஒரு சொந்த வீடு என்ன செய்யணும்? சீக்கிரத்தில் கட்டணும், வாங்கணும் இயேசுவின் நாமத்தில். அதன் மூலமா இயேசு நாம என்ன செய்யணும்? மகிமை. அதுக்காக ஒரு வண்டியை வாங்கணும், அதுக்காக ஒரு காரை வாங்கணும். ஆமேன். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் வீணா போய் விடக்கூடாது. ஆமேன். ஊருக்காரெல்லாம் பார்த்து பயப்படணும். இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள், மெய்யான கடவுள்னு சொல்லி. ஆமேன். மக்கள் ஈர்க்கப்படணும். பார்த்து அவன் சபைக்கு நான் வரேன், நீ கூட்டிட்டு போயா அப்படின்னு செய்யணும், ஓடி வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அவமானப்படுத்தப்பட்டார். எதற்காக? நமக்கு மதிப்பை, மரியாதை, கனத்தையும் என்ன செய்வதற்காக? கொடுப்பதற்காக. ஆமென். சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்ப சில காரியங்கள் என்ன செய்யலாம்? நடக்கலாம். சிலர் நம்மளை கேலி பண்ணலாம், சிலர் நம்மளை அவமானப்படுத்தலாம். அது இயேசு கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள். ஆமென். அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு சொல்றோம். அப்ப சிலர் கேலி பண்ணலாம், ஒருவேளை சிலர் அவமானப்படுத்தலாம். அது இயேசு கிறிஸ்துவுக்காக நாம படுகிற பாடுகள், அவமானங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டாரே, அவமானப்படுத்தப்பட்டாரே. அதுக்காக நம்ம நல்லா இருக்க வேணா? அதுக்காக நம்ம சுகமா இருக்க வேணா? அதுக்காக நம்ம நல்லா வாழ வேணா? எத்தனை சொல்றீங்க நல்லா வாழலாம்? விசுவாசிங்க. இன்னைக்கு உங்க கையில பணம் இருக்குதோ இல்லையோ அதை பார்க்காதீங்க. பாஸ்டர் கையில பணமும் இல்லை, வேலையே கிடைக்கலையே பாஸ்டர், அதை பார்க்காதீங்க. விசுவாசிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே நீர் எனக்காகப்பட்ட பாடுகள் வீணா போயிடக்கூடாது. அதுக்காகவே என்ன செய்யணும்? நான் நல்லா இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தணும், நல்ல சாப்பாடை சாப்பிடணும், நல்ல வீடை கட்டணும், நல்ல வண்டியை வாங்கணும், நல்ல காரை என்ன செய்யணும்? வாங்கணும். போகும்போது இயேசுவின் நாமம் என்ன செய்யப்படணும்? மகிமை பட வேண்டும். முதல் மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் மதிப்போடு மரியாதையோடு உண்டாக்கப்பட்டார்கள். மதிப்போடு மரியாதையோடு. எல்லா சிங்கம், புலி, கரடிலாம் வந்து டெய்லி வந்து ஒரு வணக்கம் போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆதாமுக்கு ஏவாளுக்கும். இன்னைக்கு தான் மனுஷன் அதை கட்டி போய் பயந்து வீட்டுக்குள்ள ஓடி கேட்டெல்லாம் போட்டுறான். அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. அதுக்கெல்லாம் அதுக்கு பாட்டுக்கு இருந்துச்சு. புள்ள சிங்கம், கரடி இதெல்லாம் புள்ள சாப்பிட்டுட்டு கிடந்துச்சு. ஒன்னை அடிச்சு சாப்பிடல, பாவத்தில் விழுகிறதுக்கு முன்பதாக. நான் யோசிக்கிறேன், சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே ஆதாயம் ஏவாளுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லியிருக்கும் போல, ஒரு வணக்கம் சொல்லியிருக்கும் போல. ஏன்னா அவர் தான் ராஜா பூமிக்கு. யாரு? ஆதாம் ஏவாளும். மகிமையினால் கனத்தினால் அவனை முடிசூட்டினார். அவர்கள் ஆளக்கடவர்கள். யார் ஆளுவா? பிச்சைக்காரன் ஆளுவா? ராஜா தான் ஆளுவான். அதனால ராஜாவுக்கு டெய்லி ஒரு குட் மார்னிங் சொல்லியிருக்கு போல. அந்த மிருகங்களாம் வரிசையா வந்து நின்று அன்னைக்கு பாவத்தில் மனுஷன் விடுறதுக்கு முன்னதாக யானை, சிங்கம், புலி எல்லாம் வரிசையா வந்து நின்று என்ன செஞ்சிருக்கோம்? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சல்யூட் கொடுத்துருக்கோம், ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். முதல் மனுஷனாய் ஆதாம் ஏவாள் மதிப்போடு மரியாதையோடு உண்டாக்கப்பட்டார்கள். மனுஷன் என்னைக்கு பாவத்தில் விழுந்தானோ அன்றைக்கு எல்லா மதிப்பையும் மரியாதையும் இழந்துட்டான். இன்னைக்கு தண்ணியை போட்டு ரோட்ல கிடக்கிற பன்னிக்குட்டி அவன் உடம்புல ஏறி போயிட்டு இருக்கு. பன்னிக்குட்டி நாயெல்லாம் சுத்தி நிக்குது. அவன் வாங்கிட்டு வந்த அந்த பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாம அங்க சதுரி கிடக்குது. சிக்கன் 65 எல்லாமே அது சுத்தில நாய், பன்னிக்குட்டியில வந்து தின்னுக்கிட்டு இருக்குது. மனுஷன் எப்படி கிடக்குறான் பார்த்தீங்களா? மனுஷன் இப்படி உண்டாக்கப்படவில்லை.
இப்படி தெருவில் கடந்து சீரழியணும், அவமானப்படும்படியாக அவன் உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் மதிப்போடு மரியாதையோடு உண்டாக்கப்பட்டான். பாவத்தின் மித்தமாக அதை எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப மறுபடியும் அந்த மதிப்பு மரியாதை அவனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டார். கவனியுங்கள் சத்தியத்தை, சத்தியத்தை ஆழமாய் நீங்கள் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டார். எதற்காக? மனுஷ இழந்த அந்த மதிப்பை மரியாதையும் மீட்டு அவனுக்கு மறுபடியும் கொடுப்பதற்காக, மறுபடியும் அவன் மதிப்போடு மரியாதையோடு அந்தஸ்தோடு இந்த பூமியிலே வாழ்வதற்காக. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்கணும். மதிப்போடு மரியாதையோடு வாழும்படியாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். மனுஷன் அதை இழந்துட்டான். கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு அதே மதிப்பு மரியாதை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போறேன்? உள்ள இந்த வைராக்கியம் வரணும். ஏதோ சாப்பிடுவோம், ஏதோ வாழ்வோம், ஏதோ மண்டையை போட்டு பரலோகம் போய் சேருவோம். மறந்துடுங்க. கர்த்தருக்காக வாழணும். மதிப்போடு மரியாதையோடு இந்த பூமியில நான் வாழணும். கர்த்தருக்காக உள்ள வைராக்கியம் வரணும். அது எழும்பணும். உள்ள கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர்பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக என்ன செய்தார்? பரியாசம் பண்ணப்பட்டார். பரியாசம் பண்ணவர். எனவே கர்த்தர் கல்வாரியின் மூலமாக, மீட்பின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக மதிப்பை மரியாதையும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார், வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் மதிப்போடு மரியாதையோடு என்ன செய்யலாம்? வாழலாம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க? கல்வாரியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, மீட்பின் மூலமாக மதிப்பையும் மரியாதையையும் ஆண்டவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். எனவே மதிப்போடு மரியாதையோடு வாழ தீர்மானியுங்கள். என்ன செய்யுங்க? என்னத்த வாழ்ந்து என்னத்த மனதை விட்டு பிடிங்க எரியுங்க. இயேசு நாமத்தினால அந்த எண்ணத்தை பிடிங்க. என்ன செய்யுங்க? வெளியில எரிங்க. ஏதோ வாழ்ந்தோம்லாம் கிடையாது. வாழ்ந்தா நான் கர்த்தருக்காண்டி இப்படி தான் வாழ்வேன், வாழ போறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர்ட்ட சொல்லுங்க. வீட்டில் இருக்கும்போது, சும்மா தனியாக உட்காந்து இருக்கும்போது, சும்மா என்னத்தை புலம்பிட்டு கிடக்காம சொல்லுங்க கர்த்தர்ட்ட, கர்த்தாவே இந்த அளவுக்கு நீர் எனக்காக அவமானப்படுத்தப்பட்டீர் என்று சொன்னார், வெட்கப்படுத்தப்பட்டீர் என்று சொன்னார். கர்த்தாவே நான் உமக்காகவே என்ன செய்ய நல்லா வாழணும் ஆண்டவரே. இதெல்லாம் இருதயத்துக்குள்ள வரணும், மனதில் வரணும், வாயில வரணும். அதே சிந்தையா இருக்கணும். அதே சிந்தையா இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை மதிப்போடு மரியாதை வாழணும் விருப்பம்?